பல நாள் பிரச்சனைக்கு தோசைக்கல்ல கொஞ்சமாக காஃபி தூள் கொட்டி பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். வந்து இரும்பு கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இரும்பு கடாயை அப்படியே வந்து மேலே கபோர்ட்லேயே வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம சமையல் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு டைம் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அப்படியே இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து அப்படியே கை கடுக்க வந்து நம்ம தேய்ச்சி கழுவி அப்படி தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணிட்டாவே வந்து சூப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போது ஏதாவது ஒரு சஃபினா அப்படிலாம் லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சி இந்த ஸ்க்ரப்பர் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சில்வர் ஸ்க்ரப்பர் இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் நார் கூட நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதை மறுபடியும் வந்து ரியூஸ் பண்ண வேணாம். அதை தூக்கி கூட நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா வந்து நிறைய துருப்பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம தேங்காய் நார் வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேன். அடுத்து நல்லா காஞ்ச டவல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தொடச்சாலுமே அந்தளவு வந்து அது காயாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் வெயிலெலாம் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திட்டு ஆகிடும். அதனால் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் முடித்த உடனே வந்து லைட்டாக சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னாவே அது சூப்பராக நல்லா காஞ்சி வந்துடும். பாருங்கள், அப்படியே லைவாக நான் காமிக்கிறேன். நம்ம சிம்மில் தான் இப்போ வச்சுருக்கோம். எந்தளவு வந்து கடாய் சூப்பராக காஞ்சி வருது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம வந்து ஸ்பீடாக வச்சிடக்கூடாது அடுப்பை. லைட்டாக வச்சாவே வந்து அந்த லைட் தணலுக்கே நல்லா வந்து காஞ்சி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கைப்பொருக்கூட சுடு தான் இருக்குது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஃபுல்லாக வந்து கடாய் ஃபுல்லாக காஞ்சி ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், ஒரு செகண்ட் கூட ஆகலை, கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் அப்படின்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக பரவன மாதிரி போட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கும்போது நல்லா பரவன மாதிரி ஃபுல்லாகவே கடாய் ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா பலன்னு சூப்பராக இருக்கும். நம்ம இப்படியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எண்ணெய் தடவி அப்படியே நம்ம கபோர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் பார்த்தோமோ அதே ஸ்டேஜில் 2 நாளைக்கு அப்புறம் அப்படியே ஆகிடும். மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம விட்டுறாமல் இதே ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பின் சைடும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூவில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட டிஷ்யூ இல்லை அப்படின்னா வந்து லைட்டாக காட்டன் கிளாத்து கூட வந்து நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்க்கும் போது அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம இப்படியே வந்து வைக்கக்கூடாது. இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸ் நம்ம பண்ணிடலாம். நம்ம வீடுகளில் கவர்லாம் நம்ம வந்து ஏதாவது கடைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரீயாக அந்த மாதிரி பாலித்தீன் கவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவரில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கவரில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணும்போது காற்று போகாமல் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச பொருள் வச்ச மாதிரியே அப்படியே இருக்கும். 1 மாதம் ஆனாலுமே நம்ம எப்படி வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம வச்சோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா காஃபி தூள் அதில் கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறமா லைட்டாக வந்து அப்படியே வந்து உருகி போய் நமக்கு வந்து ஒரு சாக்லேட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம மற்ற பொருளை வச்சு செய்யக்கூடாதா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். மற்ற பொருளை வச்சு நம்ம வந்து அந்த கடாய் அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தோசைக்கல் அப்படிங்கும் போது எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா கற்பூரம், அதுதான் வந்து ஒரே ஒரு கட்டி எடுத்திருக்கேன் நான். அதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கொளுத்திடலாம். கொளுத்தினதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை ஒரு 2-3 இலை இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து கணிஞ்சு போய் அப்படியே வந்து அது அப்படியே புகஞ்சு இருந்துகிட்டே இருக்கும். இதை எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கொசு தொல்லை, ஈ தொல்லை, கொரப்பாம்பூச்சி தொல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரியே டெய்லி நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா நாள் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிடும் நமக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதிகமான கொசு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெள்ளி விளக்கு ரொம்ப சுலபமான முறையில் எவ்வளோ ஈஸியாக வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். விளக்கு இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து கோலமாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பவுட்ரு வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பான்ஸ் பவுட்ரு கூட நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கோதுமை பவுட்ரு, மைதா மாவு இந்த மாதிரி பவுடரில் இருந்தாலுமே அதில் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த மாவோட சூப்பராக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரப்பர் ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக ஆகிடும். அதை எப்படி தான் நம்ம வந்து விளக்கி எடுத்தாலுமே அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மாவு வச்சு நம்ம வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வழித்து எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து புதுசாக தான் நீங்கள் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து விளக்கு அடுப்பு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே புதுசாக ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதனால் வந்து புதுசாக ஒரு பெரிய ஸ்க்ரப்பராக இருந்துச்சு, அதனால் 2ஆக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு துளியோண்டு பேஸ்ட்டு மட்டும் நம்ம கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம விளக்கி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். இதுக்காக வெள்ளிப்பொருள்லாம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் போய்ட்டு லிக்யூடோ வந்து பவுடரோ வாங்கி நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்ரூமில் இந்த மாதிரி நம்ம கோல்கேட்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சம் துளியோண்டு எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும். இதுக்காக வந்து வெள்ளிப்பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பொருளும் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பொருளும் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கோல்கேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளி விளக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம விளக்கு மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வந்து எந்த பொருள் வெள்ளி பொருள் இருந்தாலுமே வந்து இந்த குட்டி குட்டி பவுல், டம்ளர், ஸ்பூன் இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வெள்ளி பொருள் கிச்சனில் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் கருத்து போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து கோல்கேட் வச்சு நம்ம வந்து அழகாக வந்து நீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம அடுப்புலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டில் கொஞ்சோண்டு தண்ணியை டிப் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு வந்து க்ளீன் பண்ணும்போது அடுப்பு நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக நல்லா புதுசு மாதிரி இருக்கும். இதுக்காக வந்து நம்ம நிறைய வந்து காசு கொடுத்து வந்து சஃபினாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஜெல் இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கோல்கேட் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு காசும் மிச்சம், அதே டைமில் பொருளும் பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோவில் எப்படி வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறோன்னா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஓரங்களில் அந்த கார்னர் இடுக்கு இந்த இடத்துலலாம் வந்து நிறைய வந்து அழுக்கு சேர்ந்துருக்கும். பிசு பிசுப்பும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கோல்கேட்டை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 2 டைம் வந்து அந்த விளக்கை க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்காக அதிகமான நமக்கு தண்ணி செலவும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு விளக்கும் வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தொனை விளக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு குட்டி வெள்ளி விளக்கு தான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள் எந்தளவு மஞ்சள் படிஞ்சு போய் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குது. நான் அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கொஞ்சமாக லைட்டாக வந்து அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்தாவே நல்லா பளிச்சுன்னு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பொருள் போட்டு க்ளீன் பண்ண கோல்கேட் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லாவே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு 15-20 நாளைக்கு வந்து நமக்கு அப்படியே வந்து விளக்குன மாதிரியே இருக்கும், நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக. அதுக்கப்புறமா ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து விளக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரப்பரும் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பூஜை பாத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விளக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எப்போதுமே நம்ம பூஜை பாத்திரம் விளக்குறதுக்குன்னு அந்த ஸ்க்ரப்பரை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ஸ்க்ரப்பர் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்க்ரப்பரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கக்கூடாது. நம்ம விளக்குக்கு மட்டும் ஒரு தனி ஒரு ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு மற்ற பொருள் ஏதாவது கழுவுறதுக்கும் அதை எடுத்து வந்து இந்த மாதிரி வந்து பூஜை பஜாமானும் வந்து விளக்க செய்வாங்க. அந்த மாதிரி விளக்காமல் பூஜை பாத்திரத்துக்கு அப்படின்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து விளக்கு வந்து நம்ம சுத்தமாக வந்து விளக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ குட்டி பவுலில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 2 டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணினாவே நல்லா வந்து சூப்பராக நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நான் குட்டி விளக்கு தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். காமாட்சி விளக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி வெள்ளி பாத்திரம் இருக்குது, நான் வேறு பொருள் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன், அந்தளவு வந்து நல்லா க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கோல்கேட் போட்டு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.